வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலீவை குறிவைத்து ராஜபக்ஷக்களை பழிவாங்கும் முயற்சி, சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழ்நிலை, சபை நடவடிக்கைகள் அவசரமாக ஒத்திவைப்பு. மட்டக்களப்பில் விவசாயிகளின் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். ஈஸ்டர் தாக்குதலினால் பயனடைந்தவர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித், கம்மன் பிளவின் பரபரப்பு குற்றச்சாட்டு. பம்பலப்பட்டியில் சற்று முன்னர் நடந்த பரபரப்பு, நபரின் விபரீத செயல். ஏனையின் வீதியில் கோர விபத்து, ஓய்வு பெற்ற அதிபர் பரிதாப பலி. விடுதலை புலிகளின் ஆபரணங்களை கையளிக்க விசேட திட்டம், அரசாங்கம் உறுதிமொழி. மஹிந்தவின் பதவியேற்பில் இடம்பெற்ற முறைகேடு, விசாரணையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர். ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை உறுதி செய்தது கொழும்பு மேல் நீதிமன்றம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் சுரேசலீவை குறிவைத்து இறுதியில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பழிவாங்கும் அரசியல் நோக்கத்துடன் செயற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கில் திட்டமிடப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர், 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து வலுவான அரசியல் அடித்தளத்தை உருவாக்கியிருந்ததாக குறிப்பிட்டார். சுரேசலி தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதான அரசியல் அச்சமே அதற்கு பின்னணியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசாங்கத்திடம் உண்மையான சாட்சியங்கள் இருந்தால் அவற்றை மறைக்காமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சாகர காரியவசம் வலியுறுத்தினார். முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு பதிலாக கைது மற்றும் அழுத்தங்கள் மூலம் செயற்கையான சாட்சியங்களை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் தனது கண்டனத்தை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்குமே ஆளும் தரப்பினரிடம் சபாநாயகர் இதுகுறித்து வினவிய போது, அதற்கு இணங்க முடியாதெனவும் தேவையெனில் குறைத்த விடயம் தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு இணங்குவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்க இயலாது என்று கூறியமையினால் நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டதால் சபை நடவடிக்கைகள் இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான விலையை அதிகரிக்குமாறு கோரி மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் இன்றைய தினம் பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் எனவும், விவசாயத்திற்கு தேவையான ரசாயனங்கள் நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் அரிசி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த கோரியும் வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்ள ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் முயன்றதாக உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இதில் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள், சுரேசலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகளில் அரசியல்வாதிகளின் தலையீடு குறித்த விவாதங்கள் தொடர்பில் கேள்விகளை முன்வைத்துள்ளார். மேலும் தன்னிடம் 30 கேள்விகள் உள்ளதாகவும், இந்த கேள்விகளுக்கு அருட்தந்தை ஸ்ரீல்காமணி பதில் கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பெம்பலப்பட்டியில் ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று காலை நபரொருவர் உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். தனது முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து கொளுத்திய நிலையில் ருகுணு குமாரி ரயிலின் முன் குதித்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். எனினும் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை காப்பாற்றிய நிலையில் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பகுதியில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் காவல் நிலையத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. 62 வயதுடைய ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பெருமாள் கணேசன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி காவல் நிலையத்துக்கு முன்பாக அமைந்துள்ள மஞ்சள் கோட்டு பாதசாரி கடவையில் அவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில்
ஜாழ்ப்பாணம் திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தவர் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆபரணங்களை விரைவில் உரியவர்களிடம் கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எவ்வித ஆவணங்களும் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவத்தால் பெறப்படவில்லை. இந்த ஆபரணங்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து நீதிமன்ற தரப்புக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் 3 ஆண்டுகளுக்குள் இந்த ஒப்படைப்புகள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். எஞ்சிய ஆபரணங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் இந்த ஆபரணங்களின் உரிமையாளர்களின் விபரம் முழுமையாக இல்லாததால் நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் இதனை வழங்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவெல முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அரசு தரப்பு சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. 2014ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதியன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது பதவியேற்பு விழாவையொட்டி 11 பத்திரிகைகளில் சிறப்பாக இதழ்களை வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 10,48,857,77 மற்றும் 76 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றமிழைத்துள்ளதாக லஞ்ச ஆணையம் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு கிருளப்பணி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்தொற்றினை வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என குற்றம் சுமத்தப்பட்டது. நீண்ட விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.